தயாரிப்பாளர், இயக்குனர், பாடலாசிரியர் என பன்முகம் கொண்ட திரைத்துறையின் பழம்பெரும் கலைஞர் பஞ்சு அருணாச்சலத்தின் இறுதிச் சடங்கில் தமிழ் திரையுலகினர் திரளாக கலந்து கொண்டு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள். மணமகளே மருமகளே வா வா என தமிழ் குடும்பங்களில் தலைமுறைகள் தாண்டியும் நிலைத்திருக்கும் பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். தமிழ் திரையுலகின் தவிர்க்க இயலாத ஆளுமைகளில் ஒருவராக திகழ்ந்த பஞ்சு அருணாச்சலம் நேற்று முன்தினம் காலமானார். அவருக்கு ஏராளமான பொதுமக்களும் தமிழ் திரையுலகினரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், கங்கை அமரன், லதா ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர். தயாரிப்பாளர், இயக்குனர், பாடலாசிரியர், வசனகர்த்தா என திரைத்துறையில் பன்முகம் காட்டியவர் பஞ்சு அருணாச்சலம். 1941ஆம் ஆண்டு காரைக்குடி அருகே சிறுகூடல்பட்டியில் பிறந்த பஞ்சு அருணாச்சலம் கவிஞர் கண்ணதாசனின் நெருங்கிய உறவினர். அவரிடம் உதவியாளராக இருந்ததுடன் அவர் நடத்திய தென்றல் பத்திரிகையில் அருணன் என்ற பெயரில் கதைகள் எழுதியிருக்கிறார். 1960களில் திரைத்துறையில் நுழைந்த பஞ்சு அருணாச்சலம் பாடலாசிரியராக அறிமுகமாகி பின்னர் படிப்படியாக உயர்ந்து திரைப்பட தயாரிப்பாளரானார். திரையுலகின் பல்வேறு பிரிவுகளிலும் தனது திறமையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். 100 படங்களுக்கு மேல் வசனகர்த்தா, 200 படங்களுக்கு மேல் பாடலாசிரியர் என தமிழ் திரையுலகின் தவிர்க்க இயலாத ஆளுமைகளில் ஒருவராக மாறிய பஞ்சு அருணாச்சலம் நேற்று முன்தினம் காலமானார். பஞ்சு அருணாச்சலத்தின் உடல் அவரது இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கண்ணம்மாப்பேட்டை மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. தமிழ் திரைப்பட உலகின் உச்ச நட்சத்திரங்கள் பலரின் வளர்ச்சிக்கு வித்தாக அமைந்த பஞ்சு அருணாச்சலம் காலமானாலும் அவரது படைப்புகள் அனைவர் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.